பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் யாவரும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நாம் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை தியானிக்க போகிறோம். ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்கும், அவனுடைய கோபமோ லெச்சை உண்டாக்குகிறவன் மேல் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வசனத்திற்கு நம்ம ஒப்புமையாக மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14 30 வரை உள்ள உவமை நம்ம ஒப்பிடலாம். அது யாரும் நம்ம இப்போ வாசிக்க வேண்டாம். அந்த கதை உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அப்போ அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்றத சொல்லி காமிச்சிருக்காங்க. இதில் ஒருத்தர் ஒரு வெளி தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருடைய ஊழியக்காரரை கூப்பிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தாளந்துகளை, அதாவது பொற்காசுகளை கொடுத்துட்டு போகிறாரு. ஒருத்தருக்கு 5 தாளந்து, இன்னொருத்தருக்கு 2 தாளந்து, இன்னொருத்தருக்கு ஒரே ஒரு தாளந்தை கொடுக்குறாரு. அது கொடுத்து விட்டுட்டு அவர் போயிட்டாரு. உடனே இந்த 5 தாளந்து 2 தாளந்து வாங்கினவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே போய் அதை வியாபாரம் செஞ்சு இன்னும் என்ன பண்ணாங்கன்னா டபுள் ஆக்குனாங்க. அது அவங்க ஒரு நிமிஷம் யோசிக்காமல், அதை அப்படியே வீணாக செலவழிக்காமல் நிறைய ஞானமாக விவேகமாக யோசித்து இந்த காரியத்தை செய்கிறாங்க. ஆனால் ஒரு தாளந்து வாங்கின என்ன பண்ணால், நம்மளுக்கு ஒன்று தானே கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு புதைச்சி வச்சிடறான். அப்புறம் சில காலங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த திருப்பியும் வராரு. பூர்வதேசத்துக்கு போனவர் வந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய ஊழியக்காரர் கூப்பிட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி சரி உங்களுக்கு இந்த மாதிரிலாம் தாளந்துகளை கொடுத்துட்டு போனோம்னா என்ன பண்ணீங்கன்ட்டு. அப்போது பார்த்தீங்கன்னா இந்த 20ஆம் வசனத்தில் போட்டிருக்கிறத நீங்கள் நல்லா படிக்குங்க. அப்பொழுது இந்த 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். இதே தான் அந்த 2 தாளந்து வாங்கணும்னு சொல்கிறான். உடனே எஜமானுக்கு சந்தோஷம். ஏன்னா இந்த ப்ராப்ஸ் 14:35, அதாவது நீதிமொழிகள் 14:35 போட்டிருக்கு, ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்கும். தயைனா டிலைட். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல, ஞானமாக அந்த தொழில் செஞ்சு அது வியாபாரம் பண்ணி இன்னும் 5 தாளந்தா பெருக்கியிருக்கானே அப்படின்ற சந்தோஷப்பட்டு என்ன சொல்கிறாருன்னா 21 பாருங்க, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரி வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். உடனே அந்த எஜமானுக்கு ரொம்ப சந்தோஷம் அவரை என்கரேஜ் பண்ணுறாரு, பாராட்டுறாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதே மாதிரி தான் 2 தாளந்துக்கும் இதே மாதிரி தான் சந்தோஷப்பட்டு அவனை ஒரு அதிகாரியாக வைக்கிறாரு. சந்தோஷத்தில் வாங்க அப்படின்ட்டு இது பண்ணுறாரு. ஆனால் இந்த ஒரு தாளந்து மட்டும் வாங்கினான் பார்த்தீங்களா, அவன் இந்த சொல்கிறான். இந்த 24 வேர்ஸில் பாருங்கள், 24ஆம் வசனத்தில் பாருங்கள், ஒரு தாளந்தை வாங்கினவன் ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். உடனே இப்படி சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த தாளந்தை நான் அதை இன்னும் டபுள் ஆக்காமல் பயந்து நான் ஒழிச்சு வச்சுட்டேன்ற மாதிரிலாம் சொல்கிறான். உடனே எஜமான் என்ன சொன்னார்னா 26 பாருங்கள், பொல்லாதவனும் சோம்பலமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்தாயே. அப்படி ஆனால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் என்னுடைய வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி என்ன பண்ணுறாரு, அவனிடத்தில் இருக்க தாளந்த அந்த 5 தாளந்து 10 ஆக்குனால அவன்கிட்டே கொடுத்துட்றாரு. இருக்கிறதுலையும் இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து அவங்கள ஆசீர்வதிக்கிற மாதிரி ஒரு ஸ்தானத்தில் உயர்த்தி வைக்கிற மாதிரியும் பார்க்குறோம். இதே மாதிரி தான் நம்மளும் ஆண்டவர் நமக்கு தந்த இந்த கிருபை வரங்களை, தாளந்துகளை, அபிஷேகத்தை நம்ம அற்பமாக எண்ணி அதை நம்ம புதைத்து விடுகிறோம். இந்த ஒரு தாளந்து பெற்றவன மாதிரி நம்மளுக்கு ஒரு டேலண்ட் தானே இருக்குது, இதை வச்சு நம்ம என்ன போகிறோன்ற மாதிரிலாம் இருக்கவே கூடாது. ஆகவே இந்த விவேகமுள்ள 2 ஊழியக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தங்களுக்கு கிடைத்த தாளந்துகளை புதைத்து வைக்காமல் அதனை வியாபாரம் செய்து ரெட்டிப்பாக்கினார்கள். அதே மாதிரி நம்மளுக்கு கிடைச்ச இந்த தாளந்தை புதைச்சி வைக்காம இந்த புதிய வருஷத்துல ஏசப்பாக்காக கர்த்தருக்காக பயன்படுத்தணும்.
அவருக்காக நம்ம எழும்பணும், உண்மையாக இருக்கணும். அவனை மாதிரி இந்த ஒடு தாழ்ந்து வாங்கின மாதிரி பயந்து ஒழிச்சு வச்சுட்டு அது புதைத்து வைக்க இருக்காமல் அதை நம்ம இன்னும் பெருகணும். அவரோட நாமத்திற்காக நம்ம கொடுத்த தாளந்தை வந்துட்டு பிரயோஜனப்படுத்தி கொண்டே இருக்கணும். இப்போ ஒரு சில பேருக்கு பாடுற தாளந்து கிடச்சிருக்கும், அது அவரோட நாமத்திற்காக நம்ம யூஸ் பண்ணணும். சில பேருக்கு பிரசங்கம் பண்ணுற தாளந்து அப்படி நிறைய பேருக்கு அப்படி நிறைய இருக்கும். ஸோ அதை நம்ம பயன்படுத்தும் போது உண்மையாக அந்த தாளந்துகளை நம்ம பயன்படுத்தினால் ஆண்டவர் வந்துட்டு நம்மளை உயர்த்துவார். இந்த 2 ஊழியக்காரங்கிட்ட சொன்ன மாதிரி என்னோட சந்தோஷத்தில் பிரவேசிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சரியா? இந்த வார்த்தை உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். நம்ம கண்ணில் மூடி ஜெபிக்கலாமா? அன்பேசு சுவாமி, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என்னால் கணக்கிரபு செஞ்சதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. அப்பா, என்னால் கூட நீங்கள் எங்களோட பேசின வார்த்தைக்காக நமக்கு நன்றி அப்பா. அப்பா, நீங்கள் இந்த நாட்களில் சுவாமி எங்களுக்கு கொடுத்துக்கிற தாளந்து அப்பா பிரயோஜனப்படுத்த உங்களுடைய நாமத்துக்காக பயன்படுத்த சுவாமி எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்போ. உண்மையாக செயல்பட, உண்மையாக சுவாமி தாளந்துகளை செயல்படுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. இந்த விவேகம் உள்ள ஊழியக்காரங்களை போல அப்போ ரெட்டி பார்க்கறதுக்கு எங்களுக்கு பலத்தை கொடுங்க சுவாமி. நீங்கள் அப்படியாக செயல்படுறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் அப்படி செய்யுங்கப்பா. முக்கியமாக ஒப்புகத்தை ஜெபிக்கிறோம், தாழ்த்தி எருமையாக ஜெபிக்கிறோம், ஆளுகை செய்யுங்கப்பா. அனுக்கிரகம் செய்யுங்க, இடப்படுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.